உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்களுக்காக நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நீ ஒரு அறை இல்ல, எத்தனை அறை வேணாலும் அரைஞ்சுக்கோ. ஐயா, இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறது நல்லதில்லை. அன்பரசி கல்யாண பொண்ணுமா, உங்களுக்காக ஒருத்தங்க காலில் விழுந்து அடி வாங்குற அளவுக்கு இறங்கி வந்திருக்கா. நீங்க ஏதாவது பேசுங்கம்மா ப்ளீஸ். விஸ்வா, நான் உன்னை பெத்த அம்மா. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு வேலைக்காரி கிட்ட போய் என்னால அடி எல்லாம் வாங்க முடியாது. என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு அம்மா இப்ப கூட இறங்கி வரலன்னா எப்படிமா? என்னம்மா நீங்க? ஆயுதத்தால தாக்குறதை விட வார்த்தையால தாக்குற வழிய நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அவங்க உன்கிட்ட பேசின வார்த்தை தப்புதான், நடந்துகிட்ட விதமும் தப்புதான். ஆனா அவங்களுக்கு உன் மேல எந்த ஒரு முன் விரோதமும் இல்ல. இது அவங்க பையனோட கல்யாணம், அதனால டென்ஷன்ல ஏதாவது பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தப்பா நடந்திருப்பாங்க. மனசுல ஒண்ணும் இருந்திருக்காது. ஏமா அந்த பொண்ணு காலில் விழுறன்னு சொல்லி இவ்வளவு தூரம் பேசுது. உங்களுக்கு என்ன கல்லு மனசா? பாவமா அந்த பொண்ணு. அடடா, எல்லாரும் அன்பரசி மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. போற போக்க பார்த்தா பிரச்சனை முடிஞ்சிரும் போல இருக்கே. ஐயோ, டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இந்நேரம் கௌசல்யாக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, நான் கௌசல்யா பேசுறேன். நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா போகல. அதான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். இது விடுங்கன்னு சொல்லல, சொல்லிட்டே இருக்க. நீ பாட்டு விடுங்க. கௌசல்யா, என்ன விடுங்க. விடுங்க, புடிமா. போ. ஐயோ, புடிமா. ஏய், புடி புடி. அம்மா, இது கேட்டதும் நீங்க எனக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க. இங்க சிவகாமி, மங்கா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க இங்க ஆளுங்களை வர வச்சிருக்காங்க. அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேம்மா. அவங்களும் என்ன பார்த்துட்டாங்க. நான் வெளியில எதையும் சொல்லக்கூடாதுன்னு என்ன தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஏதேதோ பேசி பார்த்தாங்க. என் காலில் கூட விழறேன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப நான் அத்தையை போய் ரூம்ல பார்த்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேம்மா. அம்மா, அவங்க என்ன தேடி என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க. அதனாலதான் நானே இந்த விஷயத்த முன்கூட்டியே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜா போடுறேன். அம்மா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த கேக்குறீங்களோ, நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்கம்மா. அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. அடப்பாவீங்களா, இந்த சிவகாமி மங்கா எல்லாம் என்ன வேலை பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருமா, நீ கல்யாண பொண்ணு. இந்த விஷயத்துக்குள்ள நீ உள்ள வராத. பிரச்சனையை பேசி முடிக்கதான் உங்க அப்பா இருக்கார்ல, அவர் தானே பெரியவர். அந்த அம்மா பண்ண தப்புக்கு அவங்க தானே மன்னிப்பு கேட்கணும், அவங்க தானே காலில் விழணும்.
ஹலோ மா. மூட்டைக்கு பக்கத்துல ஒருத்த மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, இப்பதான் அவனை வேலையை நிறுத்த சொல்லி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அவன் போனதும் மூட்டையை அங்கிருந்து தூக்கிடலாம். அண்ணே, யாரும் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கனே. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க போலாம். ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பாவம் உங்க சும்மா விடாதுப்பா. அதெல்லாம் சரிதானே, வாங்கண்ணே. யாராவது இருக்கீங்களா? இவன் வேற சீக்கிரம் போய் தொலைய மாட்டேங்கிறானே, மாட்டிக்கிட்ட பெரிய பிரச்சனையாயிடுமே. டேய், மறுபடியும் யாராவது உள்ள வரதுக்குள்ள சரி, இந்த மூட்டையில இருக்கிற கௌசல்யாவை தூக்கி போட்டுட்டு வந்துருங்களா. போறோம். போங்க. ஹலோ. சொல்லு. என்னதான் ஆச்சு? அந்த கௌசல்யாவுக்கு மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. மூட்டையை அசைக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும், நம்ம மாட்டிருப்போம். மா, ஏதாவது பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய. எங்க சம்பந்தி அம்மா பண்ண தப்புக்காக என் பொண்ணு மன்னிப்பு கேட்டு காலில் விழறேன்னு சொல்றா. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கெல்லாம் சம்மதம் சரிதான். சார், இதுக்கு மேல பிரச்சனை பண்ணா எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க சார். என் பொழப்பே கெட்டு போயிடும். போதும் சார். நீ ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாமா? இங்க பாருமா, நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா நீ அதை ஏத்துக்க வேண்டாம். நான் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். வேணும்னா அந்த பொண்ணு என்ன அறையட்டும். இல்லப்பா சார், ஏன் சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பத்மா, இப்படி பண்ண என்னமா அர்த்தம்? உன்னால பிரச்சனை எவ்வளவு பெருசாயிடுச்சு பாத்தியா? இப்போ ஒன்னும் கெட்டு போகல. போலீஸ கூப்பிட்டா எல்லாத்தையும் 1 மினிட்ல சரி பண்ணிடுவாங்க. அம்மா, போலீஸ கூப்பிட்டா பிரச்சனை முடியாதுமா, வளர்ந்துகிட்டே தான் போகும். அது ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.